வணக்கம் ஐயா. நீங்கள் 25 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் பங்கேற்பில் உள்ளீர்கள். கடந்த தேர்தல்களுக்கும் 2026 தேர்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடாக நீங்கள் கருதுவன யாவை? தேர்தல் எப்போதும் போல்தான் நடந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் தான் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தேர்தல் பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டிருக்கிறது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. விரும்புகிற சின்னத்தில் வாக்களிக்கலாம் என்கிற சுதந்திரம் உண்டு. மின் வாக்கு, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு பதிவு எந்திரம், அது எல்லா தேர்தல்களிலும் அண்மை காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல அதனை எண்ணி முடிவுகளை அறிவிக்கிற நடைமுறை வழக்கம் போல நடந்திருக்கிறது. ஆகவே 2021 தேர்தலாக இருந்தாலும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், 2026 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும், த சிஸ்டம் ஆஃப் எலக்டோரல் ப்ராசஸ் என்பது ஒன்றுதான். ஆனால் தேர்தல் முடிவுகள் வழக்கமாக எதிரும் புதிருமாக களம் காணுகிற இருதுருவ அரசியல்தான். இது அல்லது அது, ஒற்றையா இரட்டையா என்பதை போல இந்த அணி ஆட்சி அமைக்குமா அல்லது அந்த அணி ஆட்சி அமைக்குமா, இந்த கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது அந்த கட்சி ஆட்சி அமைக்குமா என்று கடந்த காலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த முறை இந்த இரண்டு அணிகளுக்கும் மாற்றாக புதிய ஒரு கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வென்று சில தோழமை கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. நான் சற்று முன் பேசியதைப் போல ஜென்சி தலைமுறையினர், புதிய இளைய தலைமுறையினர் ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதை நான் வழிமொழிகிறேன். ஆகவே எந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்வது ஜனநாயகம். இங்கேயும் ஜனநாயகம் இருக்கிறது. நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், மக்கள் தீர்ப்பை மதிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதற்கு உடன்படுவது, அதற்கு ஒத்துழைப்பது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம். எனவே 2026 நடைபெற்ற தேர்தல் முறை என்பது வழக்கமான நடைமுறைதான். தேர்தல் முடிவுகள் வழக்கத்திற்கு மாறான முடிவு. இருதுருவமல்ல, மூன்றாவதாக ஒரு மாற்று சக்தி இப்படி நெருக்கடியான காலத்தில் எழுச்சி பெறும் என்பதை கடந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இது அரசியல் களத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமான ஒரு படிப்பினை, ஒரு பாடம்.